பிரைஸ் தி லார்ட். இயேசு தன்னுடைய ஊழியத்தை விவரிக்க எந்த உவமையை சொன்னார் என்பதை பார்க்கலாம். இயேசுவின் பொது ஊழியம் முடிவுக்கு வருகிறது. ஆகவே இயேசுவும் அவருடைய சீஷர்களும் எப்ராயிம் என்ற சிறிய கிராமத்தில் குடியேறுகிறார்கள். அந்த சமயத்தில் கிரேக்கர்கள் சிலர் இயேசுவை பார்க்க விரும்பியதால் அவரை பற்றி அவருடைய சீஷர்களிடம் விசாரிக்கிறார்கள். இது இயேசுவுக்கு அறிவிக்கப்பட்டது போது புறஜாதியருக்கு கூட தேவனிடம் செல்லும் வழியை திறக்க நேரம் வந்துவிட்டது மற்றும் யூதர்கள் மற்றும் புறஜாதிகள் விசுவாசிகளை ஒரே சரீரத்தை இணைக்கும் நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு உணர்ந்தாரு. இதற்கு இயேசு தம்மை தாமே தியாகம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே யோவான் 12:24 தன்னுடைய ஊழியத்தை குறித்து விவரிக்க விதைகளின் உவமையை இயேசு சொன்னாரு. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அதாவது அநேகருக்கு நித்திய ஜீவன் ஒருவரின் பலியின் மூலம் வருகிறது என்று இந்த உவமை விளக்குகிறது. கோதுமை மரித்த பிறகுதான் புதிய ஜீவன் வருகிறது. அதுவே இயேசுவுக்கு நடக்கும். விதையை போல இயேசுவும் நிலத்தில் நடப்படுவார். இயேசு ஒரு தியாக மரணத்தை அடைந்து அடக்கம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. மற்றொன்று, இந்த விதவை போல அவர் பல விதைகளை விளைவிக்கும் ஒரு மகிமையான புதிய செடியை பெற்றெடுப்பார். இயேசு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து அவரை தேவனுடைய குமாரன் என்று மெசியா என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. எல்லா இடங்களும் சிதறியிருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்காக இயேசு மரிப்பார். அவர்களை ஒன்றிணைத்து ஒன்றாக்க அவர் உயிரை விடுவார் என்று யோவான் 15:11-52 சொல்லுகிறது. மரித்தல் மற்றும் உயிர்த்தெழுதல் பற்றிய இந்த நிலைமை இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமல்ல, அவரை பின்பற்றுகிறவர்களுக்கும் பொருந்தும். ஏனென்றால் யோவான் 12:25 இப்படியாக சொல்லுகிறது, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் இழந்து போவான், இந்த உலகத்தின் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வான். இதன் பொருள் என்னவென்றால், ஒரு நபர் தனது சுயநல அகங்காரத்தை கைவிட்டு தனக்கு வெளியே உள்ளவரிடத்தில் முன்னுரிமை வைக்க வேண்டும். கிறிஸ்துவை தனது வாழ்க்கையின் எஜமானனாக மாற்ற வேண்டும். ஆமென்.